நாளாக கத்திர ஸ்தோத்திரம் உண்டாவதாக்க நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கோம். ஷார்ட்ஸ் அதிகமாக பார்க்குறோம். ஒவ்வொரு நாளை பற்றியும் இன்று முதல் அது மாதிரி நிறைய காரியங்கள் பார்த்துட்ருக்கோம். ஷார்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வசனங்களை நிறைய கோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தியானிக்கணும். அநேகருக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த சத்தியம் பரவட்டும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்ட் 3, சுவிசேஷம் அறிவிக்கும் நாள். இன்று என்ன நாள்? சுவிசேஷம் அறிவிக்கும் நாள். எப்படின்னா, இந்நாள் தற்செய்தி அறிவிக்கும் நாள். 2 ராஜாக்கள் 7:9 சொல்லப்பட்டிருக்கு. மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் அப்படின்றார். மற்ற 21:28 தேவன் உன்னோடு பேசி எச்சரிக்கும் நாள். மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். லூக்கா 12:20 ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறும் நாள். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என் மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 23:43 ரட்சிக்கப்படும் நாள். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். லூக்கா 19:5 இதோ இப்போதே அனுகிரக காலம், இப்போதே ரட்சணை நாள். 2 கொரிந்தியர் 6:2, எபிரேயர் 2:4, எபேசியர் 2:5-8, 1 தீமோத்தேயு 2:4, எரேமியா 4:14, 8:20 நிறைய வசனங்கள் இருக்குது. அதை படுத்தி தியானித்து கர்த்தர் நாமத்தை தொழுது கர்த்தர் நாமம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.